ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ பாஸ்தா தான் செய்ய போகிறேன். நான் இங்கே பாருங்கள், தண்ணி நல்லா திட்டமாக வச்சுக்கிட்டு தண்ணியில் கொஞ்சம் உப்பு எண்ணெய் போட்டு இங்கே பாருங்கள் பாஸ்தாவை வந்து தண்ணியில் போட்டுருங்க. நான் நல்லா வெந்த பிறகு நான் காமிக்கிறேன். இப்போ பாஸ்தா இங்கே பாருங்கள், நான் வடிகட்டி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இப்படி புட்டாக புடணும், அப்போ தான் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், எண்ணெய் ஊற்றிருக்கிறேன், திட்டமான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடாயில். இங்கே பாருங்கள், வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் நல்லா குருவாக அரிஞ்சுக்கிட்டேன். பாருங்கள், இஞ்சி பூண்டு போட்டுக்கும். நல்லா தக்காளி ஒரு 4 நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டேன். பாருங்கள், தக்காளி அரைச்சி வச்சுக்கிட்டு இதை போல் போடுங்க. காரத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம். இங்கே பாருங்கள், அதுக்கப்புறம் நம்ம பாஸ்தா வறுத்து கொட்டிக்க வேண்டியதான். டொமேட்டோ சாஸ் வச்சுங்க வர ஊற்றிக்கோங்க. எல்லாம் இங்கே பாருங்கள், ஒரு கப் எடுத்து வச்சுருக்கிறேன். ரெடி ஆகிட்டுங்க. இங்கே பாருங்கள், இங்கே அழகாக இருக்குது பாருங்கள், இந்த கலர்லாம் சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். இப்போ என் பையனும் பொண்ணும் இப்போ ஸ்கூல் விட்டு வராங்க. அவங்களுக்கு தான் இப்போ நான் சர்ப்ரைஸாக செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். என்றைக்கே ஒரு நாள் கொடுங்க, தினமும் கொடுக்க வேண்டாம். இப்போ எங்கள் பையன் தான் டேஸ்ட் பார்க்க போகிறான். தம்பி இங்கே வாங்க, உங்களுக்கு நாங்கள் பாருங்கள் பாஸ்தா செஞ்சு வச்சுருக்கேன். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா இருக்காடி செல்லம்? நல்லா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.